ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சாரீ டிராப்பிங் வீடியோ இன்றைக்கி டீட்டெயிலாக பார்க்கலாம். முதல்ல வந்துட்டு சாரீ ஃப்ளீட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எப்படி கட்டலாம் அப்படின்றத பார்க்கலாம். இதுக்கு முன்னாடி வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோவுமே ஸ்கிப் பண்ணாமல் மறக்காமல் பாருங்கள். அதை பார்த்துட்டு இதை பார்த்தா கண்டினியூவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாரீ டிராப்பிங் எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐடியா கிடைக்கும். க்ளீனாக சாரீ டிராப் பண்ணிக்கலாம். நான் சாரியை ஃபுல்லாக விரிச்சிட்டு முந்தான பகுதி பார்த்திங்கன்னா முன்னாடி விட்டுட்டேன். ஒரு 1.5 மீட்டர் வரைக்குமே விட்டுட்டு அதுக்கப்புறம் மிச்சம் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கிட்டேன். அழகாக சின்னதாக ஃப்ளீட் பிடிச்சிட்டு அந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா, அங்கே நம்ம பிடிச்ச ஃப்ளீட்ஸ்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சைஸ் பின் எடுத்துக்கிட்டு கிட்ட வச்சு அழகாக அந்த பின்னு உள்ளே நம்ம நுழைச்சி விட்டுக்கிட்டோன்னா அந்த பார்டர் எல்லாமே கரெக்டாக ஈவனாக ஃப்ளீட்ஸ் உக்காந்துடும். நம்ம பார்த்திங்கன்னா ஈஸியாக சாரீ கட்டுறதுக்கு இந்த ஃப்ளீட்ஸை முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், ஈக்குவலாக எல்லாமே அந்த பார்டர் கிட்ட வச்சு பின் பிடிச்சி வச்சுட்டேன். அழகாக இந்த மாதிரி விசிறி மாதிரி வரும். நம்ம பிடிச்ச ஃப்ளீட்ஸ் பார்த்திங்கன்னா பாருங்கள் ஈக்குவலாக இருக்குது. எண்ட்லேயுமே 2 பக்கமே பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பின் போட்டு வச்சுக்கிட்டேன். உங்களுக்கு வேணும்னா சாரியோடைய மிடில்லையுமே எல்லா ஃப்ளீட்ஸ் எடுத்துமே நீங்கள் ஒரு பின் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1.5 மீட்டர் கிட்ட பார்த்திங்கன்னா முந்தானை விட்டுட்டு இருந்தேன். அந்த 1.5 மீட்டர் பார்த்திங்கன்னா அழகாக முந்தானைக்கு இந்த மாதிரி சென்டரில் இருந்து நம்ம ஃப்ளீட்ஸ் எடுத்துக்கலாம். அழகாக சின்னதாக இதுவுமே எடுத்துக்கிட்டால் நமக்கு சாரீ கட்டுறதுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரும். 1.5 மீட்டரே போதும். அதிகமாக ஃப்ரில்ஸ் வந்துச்சுன்னா நம்மளுக்கு சாரீ நல்லா அழகாக தெரியும் பார்க்குறதுக்கு. முந்தானைக்கு 1.5 மீட்டர் இருந்தால் போதும். அதையுமே ஃப்ளீட்ஸ் எல்லாம் பிடிச்சி வச்சுக்கலாம். முதல்ல நான் லாஸ்ட் வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த பாத்திரத்தில் பார்த்திங்கன்னா முக்கால்வாசி அரிசி சேர்த்துக்கிட்டேன். அதை சேர்த்துக்கிட்டோன்னா நம்ம சாரீ கட்டுறதுக்கு நல்லா வெயிட்டாக உட்காரும். அதனால் அரிசி நிரப்பி வச்சுருக்கேன். பச்சரிசி நிரப்பிக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு மணை போட்டு அதுக்கு மேலே ஒரு டவல் போட்டுக்கிட்டேன். நல்லா கனமாக இருக்கிறதாவே போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நிரப்பி வச்சுருக்கிற அரிசி பாத்திரம் இருக்கு இல்லைங்களா, அதுவுமே எடுத்து சென்டராக வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கால் ரெண்டுமே ரைட் சைடு லெஃப்ட் சைடு எட்ஜில் பார்த்திங்கன்னா ஒரு கயிறு வச்சு கட்டிட்டு அதுக்கப்புறம் மூவ் ஆகாமல் பார்த்திங்கன்னா பின்னாடி டைப் பண்ணிட்டேன். அந்த பாத்திரத்துக்கு வெயிட்டாக இருக்கிறதால எதுவுமே மூமெண்ட் ஆகாது. கரெக்டாக நான் எப்படி போட்டிருக்கணும் அது மாதிரி போட்டுக்கோங்க. நீங்கள் சாரீ கட்டும்போதுமே நல்லா ஃபிட்டாக உட்காந்துரும். அதுக்கப்புறம் ஃப்ரில்ஸ் பார்த்திங்கன்னா பிடிச்சி வச்சுருக்கிறது பின்னாடி பாதி விட்டுட்டு முன்னாடி பார்த்திங்கன்னா அந்த கால் பகுதி இருக்குது பார்த்திங்களா, அந்த பாதம் இருக்குது இல்லைங்களா, அந்த பாதத்துக்கு மேலே நம்ம ஃப்ளிட்ஸை விட்டுடணும். அதுக்கு கீழே விடக்கூடாது முதல்ல எடுக்கிற ஃப்ளிட்ஸு. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு லெஃப்ட் சைடில் ஃப்ளிட் இருக்குது. அதை அழகாக பின் எடுத்துகிட்டு கொஞ்சமாக நெருவி விட்டுக்கணும். ஃப்ளிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் தூரமே பார்த்திங்கன்னா மெலிசாக இந்த மாதிரி நம்ம கையை விட்டு அழகாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோன்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இது உள்பக்கமே இருக்கும். அதனால் அதிகமாக நம்ம சாரியை நெருவி விட வேண்டாம். கொஞ்சமாக அழகாக ஸ்பேஸ் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ப்ளிட்ஸை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். அந்த காலுக்கு கீழே போகக்கூடாது. அந்த பாதத்துக்கு மேலே தான் இருக்கணும். அதுக்கப்புறம் ஒரு கயிறை வச்சு கட்டிக்கிட்டேன். பின்னாடி சாரியுடைய முந்தானை அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஃப்ளிட்ஸ் இருக்கும். அது எல்லாமே பார்த்திங்கன்னா மேலே எடுத்துகிட்டு அந்த பாத்திரத்துக்கு சேர்த்து முன்னாடி விட்டுருக்கிற சாரீ ஃப்ளிட்ஸ் எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லைங்களா, அப்போ அழகாக பின்னாடி கட்டிக்கலாம் பாத்திரத்தோடு சேர்த்து. நீங்கள் இருக்கிற ஃப்ளிட்ஸ்க்கெல்லாம் சேர்த்து போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நான் காட்டுற மாதிரி வீடியோவில் நீங்கள் சாரீ கட்ட முடியாது. அதனால் பாத்திரத்துக்கு உள்பக்கமாக வச்சு நல்லா கட்டிக்கோங்க டைட்டாக. அதுக்கப்புறம் காலை பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு காலுக்கு சாரீ பின் பண்ணிக்கலாம் வச்சு. உள்பக்கமாக பார்த்திங்கன்னா ஒரு 4-5 ஃப்ரில்ஸ் பின்னாடி தள்ளிட்டு அதுக்கப்புறம் கால் அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம பின் போட்டுக்கலாம் நல்லா டைட்டாக இழுத்து. நீங்கள் ஒரே ஒரு ஃப்ரில்லை மட்டும் எடுத்து டைட்டாக பின் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நான் காட்டுற மாதிரியுமே நீங்கள் சாரீக்கு பின் பண்ணிக்கலாம். நீங்கள் பின் பண்ணும்போதே நல்லா டைட்டாக உட்காந்துரும். இழுத்து நல்லா டைட்டாக பின் பண்ணிக்கோங்க.
அதே மாதிரி தான் 2 காலுமே பார்த்திங்கன்னா அழகாக இழுத்து நம்ம பின் பண்ணிக்கலாம். எனக்கு போதும் ஒரே ஒரு ஃப்ரில்ஸ் எடுத்து நான் அழகாக டை பண்ணிக்கிறேன்னாலுமே அப்படியே விட்டுருங்க. இல்லைனா நான் பண்ணுற மாதிரியுமே பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு ஃப்ரில்ஸ் வந்துட்டு உள்பக்கமாக இழுத்து மேல் பக்கமாக விட்டு குண்டு பின்னெல்லாம் போட்டு வச்சுக்கினிங்கன்னா நல்லா டைட்டாக வந்து நிற்கும். நம்ம சேஃப்டி பின் குண்டு பின் இருந்தாலே போதும். அழகாக இழுத்து நம்ம எந்த மாதிரி மடித்து விடுறோமோ அது கரெக்டாக உக்காந்துரும். நம்ம சாரீ கட்டும்போதே பார்த்திங்கன்னா சின்ன சின்ன விஷயம் நமக்கே ஒரு ஐடியா கொடுக்கும். அதை வந்து நம்ம ஃபாலோ பண்ணிவிட்டு சாரீக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக வந்துட்டு சாரீ ட்ராப் பண்ணி நம்மளுமே அழகாக வந்துட்டு அம்மனை உட்கார வச்சு வீட்டில் பூஜை பண்ணிக்கலாம். நானுமே அந்த மாதிரி சின்ன சின்ன வீடியோஸ் பார்த்து கற்றுக்கிட்டு தான் வந்து சாரீ கட்ட ஆரம்பித்தேன். நல்லா அழகாக உட்காந்துருச்சு. நிறைய பேர் கேட்டதுக்கு இன்றைக்கி இந்த வீடியோ வந்துட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் 2 பக்கமே கால் வந்து பின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு எக்ஸ்ட்ரா இருக்குது இல்லைங்களா, இன்னும் லென்த்தாக விட்டுருப்போம் ஃப்ரில்ஸ் எல்லாம், அதை வந்துட்டு ஈக்குவலாக பிடிச்சி ட்விஸ்ட் பண்ணி நான் எப்படி ட்விஸ்ட் பண்ணி முன்னாடி விடுறேனோ அதே மாதிரி ட்விஸ்ட் பண்ணி நீங்கள் முன்னாடி விட்டிங்கன்னா அந்த பாதத்துக்கு கீழே பார்த்திங்கன்னா அழகாக வரும். உள்ளே இருக்கிற ஃப்ரில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். அதனால தான் லென்த்தாக இருக்கும். ஃபஸ்ட்டு விடும்போது ஃப்ரில்ஸ் வந்துட்டு நம்ம மேலவா இருக்கிற மாதிரி விட்டுக்கிட்டோம். இப்போது ட்விஸ்ட் பண்ணி விடும்போது கீழே வந்துட்டு அந்த ஃப்ரில்ஸ் உள்பக்கம் இருக்கிற ஃப்ரில்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் லூஸாக கொஞ்சமாக கட்டிக்கோங்க பின்னாடி சாரியோடு சேர்த்து. அதுக்கப்புறம் சாரீ பின்னை வந்துட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு சின்ன சின்ன ஃப்ரில்ஸை வந்துட்டு அழகாக நெருவி விட்டுக்கோங்க. சூப்பராக வந்துட்டு சாரீ ஃப்ரில்ஸ் வந்துட்டு சூப்பராக அம்சமாக பொருந்தும். அதுக்கப்புறம் நல்லா டைட்டாக இழுத்து கட்டிக்கலாம். நான் கட்டுற மாதிரி பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது. யாராச்சும் பிகினர்ஸ் இருக்கீங்க அப்படின்னா அவங்க எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ நீங்கள் சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா எப்போ வேணும்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா எப்போயாச்சும் நம்ம சாரீ கட்டுறோம் அப்படின்ற ஒரு ஐடியா வரும் இல்லைங்களா, அப்போல்லாம் கட்டிக்கலாம். இப்போது வரலட்சுமி நோன்புக்கு அப்படின்றது மட்டும் கிடையாது, தீபாவளிக்கு நவராத்திரிக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம சாரீ வந்து கட்டலாம். எப்போவுமே இந்த சாரீ வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரில்ஸ் எல்லாம் நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இழுத்து பின்னாடி கட்டிக்கிட்டேன். அதுக்கப்புறம் பாடி பார்ட் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அதை வந்துட்டு மேலே வச்சுக்கிட்டா அழகாக வந்துட்டு உக்காந்துரும். அந்த பாத்திரம் வந்துட்டு நல்லா விடுத்தாக இருக்குது இல்லைங்களா, அதனால் அரிசி நிரப்பியிருக்கோம். அதனால் கரெக்டாக வந்துட்டு அந்த பாடி பார்ட் வைக்கும்போது நம்மளுக்கு பக்காவாக செட் ஆகிடும். அந்த கலசத்தில் பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி நிரப்பி மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச பொருள் சேர்த்துக்கலாம். அப்படி இல்லைனா பச்சரிசி நிரப்பிட்டு மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச பொருள் எல்லாமே அதில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தேங்காய் வச்சு அதுக்கு மேலே தேங்காய்க்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம அம்மனுடைய முகத்தை வச்சு கட்டிக்கலாம். நான் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வெயிட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் ஒரு இடிக்கல் இருந்துச்சு என்கிட்ட, அதை வச்சு தான் உள்ளே வந்துட்டு வெயிட்டாக இருக்கட்டும்னு வச்சுருக்கேன். ஜஸ்ட் நான் ஒரு வெயிட் இருக்கணும், இல்லைனா மூமெண்ட் ஆகிட்டே இருக்கும், ஷேக் ஆகிட்டே இருக்கும்னு சொல்லிட்டு அதனால தான் அந்த வெயிட்டாக இருக்கிறதுக்கோசரம் வச்சுருக்கேன். நம்ம எப்போயாச்சும் பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக இருக்கும்போது சாரீ கட்டிட்டு அப்படி வச்சுக்கிட்டு நம்ம அம்மனை உட்கார வைக்கும்போது நான் சொன்ன மாதிரி அரிசியோ தண்ணியோ நிரப்பி எல்லா மகாலட்சுமி அம்சம் நிறைஞ்ச பொருளுமே சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு கால் எப்படி வேணும்னாலுமே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வச்சுருக்கிறது முதல்ல ஒரு ஸ்டைல் வச்சுருக்கேன், அதுக்கப்புறம் பத்மாசன ஸ்டைல்லையுமே ரெடி பண்ணியிருக்கேன். கடைசியாக பார்த்துருக்கேன் நம்மளுக்கு வந்துட்டு கால் வந்துட்டு நல்லா ஃப்ரீயாக இருக்கும். நம்மளுக்கு எப்படி தேவையோ அப்படியே ரெடி பண்ணிவிட்டு நம்ம 2 ஸ்டைலில் பார்த்திங்கன்னா அம்மனை வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் காட்டின இந்த வீடியோலேயே பார்த்திங்கன்னா 2 ஸ்டைல் வந்துட்டு வந்துருச்சு. ஏன்னா ஒன்று டெம்பிள் ஸ்டைல் ஆகிடுச்சு இப்போது நான் காட்டுறது, இன்னொன்று கடைசியாக பார்த்திங்கன்னா வீடியோவில் கடைசியில் காட்டியிருப்பேன், அது பத்மாசனம் ஸ்டைல். இந்த 2 ஸ்டைலுமே உங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு இந்த வீடியோவில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுமே தெரியப்படுத்துங்க. மறக்காமல் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்த சாரீ ட்ராப்பிங் வீடியோ கமெண்ட்ஸில் வந்துட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி வந்துட்டு சென்ட் பண்ணிட்டேன். இது உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் உங்கள் லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸுமே தெரியப்படுத்துங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.